நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உடல் கைப்பற்ற இடத்தில் டிஐஜி நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவமணி. மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில தற்பொழுது டிஐஜி ஆய்வு மேற்கொண்டு வரார். யாரெல்லாம் உடன் இருக்காங்க? நிச்சயமாக இருக்கக்கூடிய உறவினர்களிடமும் அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து தற்போது திருநெல்வேலி மண்டலத்தினுடைய திருநெல்வேலி காவல்துறையினுடைய துணைத் தலைவர் பொறுப்பு டிஐஜியாக இருக்கக்கூடிய மூர்த்தி தற்போது சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர் ஆய்வு மேற்கொண்டதோடு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி வருகிறார். சம்பவ இடத்தில் அவரோடு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதோட அந்த தடய அறிவியல் ஆய்வகத்தினுடைய உதவி இயக்குநர் ஆனந்தி உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். அவர்களிடம் ஆலோசனை நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சம்பவம் அப்படிங்கிறது சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்திருந்தாலும் கூட அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் அவரை கொலை செய்து இங்கே கொண்டு எரித்தார்களா என்பது குறித்த விரிவான விசாரணை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 தனிப்படைகள் அமைத்து அந்த விசாரணையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இடத்துல அவர் உடல் முழுமையாக எரியாத நிலையில் அவர் எவ்வாறு தற்கொலை செய்துவார் என பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது. உடல்ல அதில் கம்பியால் கட்டப்பட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில் முழுமையாக உடற்கூறு பரிசோதனை முடிந்த பிறகே அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு யாரால் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து தெரிய வரும். தற்போது இந்த சம்பவம் அப்படிங்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி மாநகர பகுதியில் காங்கிரஸாரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் குவிந்து வருகிறார்கள். பொதுமக்களும் ஏராளமான இருக்கிறார்கள். தற்போது அவருடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கிறோம். அந்த பகுதியிலையும் ஏராளமான உறவினர்கள் மற்றும் கட்சியினர் வந்திருக்கிறாங்க. காவல்துறையினர் விரிவான அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் உடல் கடந்த பகுதியில் ஆய்வை முடித்துக்கொண்டு அவர் வீட்டிற்கு செல்லக்கூடிய டிஐஜி அங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். விரிவான விசாரணை முடிவில் கொலையா தற்கொலையா என்பது தெரிய வரும். ஸ்ரீராம். கண்டிப்பா சிவமணி, தற்போதைய விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி.